மிஸ்டர் சிவலிங்கம், நீங்கள் எவ்வளோ கூலி உயர்வு எதிர்பார்க்குறீங்க? ஒரு மீட்டர் நெய்கிறதுக்கு 12 ரூபா தராங்க, நாங்கள் 16 ரூபா கேட்குறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே சார், அவங்க கேட்குறத கொடுத்துடலாம். வேறு என்ன பண்ணுறது? ஓகே சார், அப்போ அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறேன், கையெழுத்து போட்டுருங்க. கொஞ்சம் பொறுங்க சார். இன்னும் என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்க சார். இது ரெண்டுமே வேஷ்டி தான். இதில் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இந்த வேஷ்டி அதை விட அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய வேஷ்டி. இந்த துணியை ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 10 மீட்டர் நெய்வான், அவனுக்கு 120 ரூபா சம்பளம் கிடைக்கும். இது அடர்த்தி அதிகமான வேஷ்டி. இதை ஒரு தொழிலாளியால் ஒரு நாளைக்கு 7 மீட்டர் தான் நெய்ய முடியும், 84 ரூபா தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுக்குமே எப்படி ஒரே கூலி தர முடியும்? நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. இந்தா வரேன், அந்த லென்ஸ் கொடுங்க. இது பாருங்க, இந்த அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய துணியை நெய்கிறதுக்கு தான் ஒரு மீட்டருக்கு 12 ரூபாயிலேருந்து 16 ரூபாயா கூலியை வசதி கேட்குறோம். ஓகே, அதுக்கு முதலாளிங்க சம்மதிச்சிட்டாங்க. இந்த துணியில் 1/2 இன்ச்சுக்கு 21 ஊடுபாகு இலைகள் இருக்கும். இதை பாருங்களேன், இது அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய துணி. சரி. இதில் 1/2 இன்ச்சுக்கு 26 ஊடுபாகு இலைகள் இருக்கும். அதை விட இதுக்கு உழைப்பு அதிகம். Okay. அதனால தான் இந்த துணிக்கு தரக்கூடிய கூலியிலேருந்து இந்த துணிக்கு தரக்கூடிய கூலி 1 ரூபா அதிகமாக கேட்குறோம். என்ன கோவிந்து இவ்வளோ டீட்டெயில்டாக வந்திருக்கான்?